எதுக்கும் பயப்படாத மாரியப்பா. ஸ்ரீசக்கரம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 இல்ல 2 இல்ல 100 மல்லியை எங்களால சிருஷ்டி பண்ண முடியும். இல்லனா நீ ஆசைப்படுற இந்த மல்லிய விடுதலை பண்ணி உனக்கு கொடுத்துடுற. மொத்தத்துல இப்பதான் இந்த வீட்டுக்கு நிம்மதியே வருது. சகவாசம் இருக்க வேண்டியதுதான். அது நமக்கு தகுந்த சகவாசமா இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீட்டுக்கு பெரியவ. நான் வித்யா கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன்னு உனக்கு கோபம் இருக்கலாம். ஆனா உன் நல்லதுக்காகத்தாமா நான் அப்படி பண்ணேன். எப்படியோ அவனோட சகவாசத்தை ஒழிச்சு கட்டிட்டியே, அது ஒன்னே எனக்கு போதுமா? பால் கொண்டாந்து தரவா இல்ல பானகம் கொடுக்கவா? வெயில்ல சுத்திட்டு வந்திருக்கேன், மோராவது குடிமா. மல்லிக்கு இன்னும் என் மேல கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கிட்டோம். மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவேன். இது சின்ன வயசுலே இருந்தே நான் பழகிக்கிட்டு வர ஒரு பழக்கம். ஆனா இன்னைக்கு இவ நடவுட பாவனையில விசித்திரமா இருக்கே. அந்த ஸ்ரீசக்கரம் நம்ம கைக்கு வந்தாச்சுன்னா உனக்கு மல்லி மட்டும் இல்ல, இந்திரலோகத்துல இருக்கிற அப்சரு, திலோத்தமி, மேனகாக்களையே சிருஷ்டி பண்ண முடியும். மல்லி மாதிரி இருக்கிற 100 பேர் எனக்கு வேண்டாம். ரம்பா, மேனக, ஊர்வசி எல்லாம் எப்படி மறக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான், மல்லியை அடையிறது மட்டும்தான். மல்லி, மல்லி வருத்தப்படாதம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி மனஸ்தாபங்கள், தப்பா புரிஞ்சிக்கிறது எல்லாம் சரியாயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கலாம். எல்லாம் சரியாயிடும்மா. பங்காரிய சந்திச்சே அம்மா? ஆமா, ஏதோ துப்பாக்கின்னு சொல்ல வந்தியே, என்னம்மா அது? மல்லி, மல்லி உனக்கு ஒன்றும் ஆகலையே. இதை பாரு, அவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்து அந்த கோவத்தை எங்க கிட்ட காட்டக்கூடாதும்மா. மல்லி, இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.